கேப்சிகம் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இன்றைக்கி 2 கொடை மிளகா சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் ஜீரா, 2 வரமிளகா, 6 பல் பூண்டு, ஒரு கொத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு இது நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். 15 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் நல்லா வணங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 மூடி தேங்காய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, வணக்கி வச்சுருக்க கேப்சிகம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு கத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க.